Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 23 part 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா அந்த குகுகு ஷிபாவை வந்து மீட் பண்ணிட்டானுங்க. அவ ஒரு பொண்ணா இருப்பான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவ பாத்தீங்கன்னா பயங்கர தில்லான ஆள் போல. எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டுட்டு ஒரு பிரச்சனை நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா அவ எனக்கு பிரச்சனை தான் பண்ணணும், நல்லா பெரிய பஞ்சாயத்தா இருந்தா தான் சூப்பரா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் ரூக்கியாவை அவளோட செல்லுல இருந்து கூப்பிட்டு போனாங்கல்ல, கூப்பிட்டு வந்தவங்க ஏதோ ஒரு பெரிய பில்டிங்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க இருந்து பார்த்தா அவளை போட்டு தள்ள போறாங்களே ஒரு இடம், அந்த இடம் கிளியரா தெளிவா தெரியும். 2 டூல் யூஸ் பண்ணுவாங்களாமா இவளை போட்டு தள்ள, அதுதான் அங்க இருக்கும். இதுக்கு பேரு தான் இது ஆக்சுவலா ஒரு பெரிய டவர். இந்த இடத்தை பத்தி அந்த அபரை பைய ஆஹா ஓஹோன்னு பில்டப் எல்லாம் பண்ணிட்டு அவ பயப்படுவா, ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுப்பான்னு பார்த்தா அவகிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல. அவனுக்கே கடுப்பாயிரும், என்ன இவ இப்படியே இருக்கான்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவான், அவட்ட போய் உனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரேன் அப்படின்ட்டு நம்ம பையன் இங்க வந்திருக்கான்ல அந்த விஷயத்த பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சொல்லுவான். அதாவது திருட்டுத்தனமா சோல் சொசைட்டிக்கு ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் நீளமான கத்திய வச்சுக்கிட்டு ஆரஞ்சு கலர் முடியோட இருக்கானாமா அப்படின்னு சொன்ன உடனே ரூக்கியாக்கு தூக்கி வாரி போடும். நம்மளை காப்பாத்த இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களான்னு. அப்படியே கட் பண்ணா இங்க குக்கோகு கிட்ட என்ன பஞ்சாயத்து, இவங்க எதுக்காக வந்தாங்க, இப்ப இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவளுக்கு செம ஹாப்பி. இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருக்கா, அப்ப நான் பண்றேன்பா. அது மட்டும் இல்லாம கிசுக்கே தானே இவங்களை அனுப்பி வச்சது, அவரு இன்வால்வ் ஆயிருக்கும் போது நான் கண்டிப்பா இதை வேண்டான்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படின்னா அவனை பத்தி இவளுக்கு தெரிஞ்சிருக்குது, வேற ஏதோ பேக் ஸ்டோரி இருக்குது. இப்ப என்னன்னா அந்த பிளாக் கேட் இருக்குது யுரிச்சி, அது மேல இவளுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா நம்ம ஆளுங்க மேல சுத்தமா இல்ல. அதனால இவங்க மேல எப்பவுமே கண்ணு வச்சுக்கிறதுக்காக சேஃப்டிக்கு என்னோட ஆளுகளை நான் போட்டிருப்பேன் அப்படின்ட்டு அவளோட தம்பியை பத்தி தான் சொல்லுவான். அவன் எந்த விஷயத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டான், இதுக்காச்சும் தேர்வானான்னு பாப்போம் அப்படின்ட்டு டோரை ஓபன் பண்ணா காஞ்சு ஷிபான்னு ஒருத்தன் வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பான். யாருன்னு தெரியுதா, அந்த பன்னி பையன். இவன் அந்த குகக்குவோட தம்பி. இச்சிகோவும் அவனும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு நீயா 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 அப்படின்ட்டு காட்டு கத்து கத்திட்டு இருப்பானுங்களா. என்ன இந்த கத்து கத்திட்டு இருக்கானுங்க, என்னடா 2 பேரும் முன்னாடியே மீட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஷாக் ஆகியாப்பான். அதே நேரம் இங்க அபரை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இச்சிமாரு வந்திருக்கான்னு சொன்ன உடனே அவ கண்ணுல அப்படி ஒரு ஒளி. ஆனா கண்டிப்பா அவன் இப்ப செத்து இருப்பான். ஏன்னா இவங்களோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் அங்க பயங்கரமா இருக்குது இல்ல. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா அன்னைக்கு அடிச்சு போட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அடி வாங்கி செத்து இருப்பான். ஆனா நல்லவேளை நான் அதை அவகிட்ட சொல்லல, சொல்லி இருந்தா இன்னும் கவலைப்பட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போவான். ஆனா நம்ம ஆளுங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவனுக்கு தெரியல. அந்த டைம் 5th டிவிஷனோட கேப்டன் ஐசன் அங்க வந்திருப்பாரா. அவரு நம்ம ரெஞ்சியை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லுவாரு. அது வெளியில வச்செல்லாம் பேச மாட்டாங்க, நேரா ஸ்டோரேஜ் ரூமுக்கு கூட்டு போயிருவாரு. இவங்க 2 பேரும் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றாங்க. அதனால ஐசன் பாத்தீங்கன்னா டைரக்டா மேட்ருக்கு வராம சுத்தி சுத்தி பேசிட்டு இருப்பாரா. என்ன விஷயம்னு டைரக்டா சொல்லுங்கன்னு அபரை ஸ்ட்ரைட்டா கேட்பான். உடனே அங்க இருக்க ஜன்னல் கர்ட்டனை இழுத்து மூடிட்டு ரூக்கியாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் அப்படிம்பாரு. என்னடான்னு கேட்டா ரூக்கியாவும் ரெஞ்சியும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அதுலயும் இவங்க ருக்கோன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் போதுல இருந்தே இப்ப கூட ரெஞ்சிக்கு பாத்தீங்கன்னா அவன் மேல அக்கறை இருக்குது. அவ உன் கண்ணு முன்னாடி செத்தா ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னு ஷாக்கா கேட்பான். அப்பதான் ஐசன் மேட்ருக்கே வருவாரு. அதாவது அவ பண்ண தப்பு என்ன, அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அன்ஆத்தரைஸ்டா வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நார்மல் பர்சனா அவ இஷ்டத்துக்கு ரொம்ப நாள் வெளியில வாழ்ந்திருக்கா. என்னதான் இது கிரைமா இருந்தாலும் இதை எப்படி டீல் பண்றோம்னு இருக்குது இல்ல. அவளை இமீடியட்டா இங்க வர சொல்லி அவளோட கிகையை டிஸ்போசல் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவளோட கிரேஸ் பீரியட 35ல இருந்து 25 நாள் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்டனை சொக்கியோக்கு பாத்தீங்கன்னா கேப்டனுக்கு பிலோ ரேங்க்ல இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஏதோ வினோதமா இருக்குது. அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தன் தான் இந்த வேலையை வீம்புக்குன்னே பண்ற மாதிரி இருக்குதாமா. இதை கேட்ட உடனே ரெஞ்சிக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகும். என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டுட்டு இருப்பானா. அந்த டைம் இவங்க பேசிட்டு இருக்க ரூமுக்கு வெளியில அந்த ஜின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நின்னு கேட்டுட்டு இருப்பான். அது இவங்களுக்கு தெரியல. மொத்தத்துல ஐசனுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ சரியில்லைன்னு தோணுது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு பெல் அடிச்சு இந்த மாதிரி கேப்டன்ஸ் எல்லாத்துக்குமே அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பானுங்க. உடனே ஐசன் அங்க கிளம்பிடுவாரு. அதே நேரம் நம்ம இச்சிகோக்கும் காஞ்சுக்கும் சண்டை அங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா பாதியில ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தானுங்களே, எதுக்கு சண்டை போறானுங்க ஏன் சண்டை போறானுங்கன்னு அவனுங்களுக்கும் தெரியல, சுத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்க அவங்களுக்கும் தெரியல. சரி சும்மா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டா பரவாயில்ல, அங்க இருக்க கதவு அது இதுன்னு அடிச்சு உடச்சு தெரிய விட்டுட்டு இருப்பானுங்க. குக்கோக்கு பாத்தீங்கன்னா அப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. அவளுக்கு பாத்தீங்கன்னா அப்பவே லைட்டா எரிச்சலாகும். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, சண்டை போடுறாங்கிற பேர்ல அவ வச்சிருந்த பைப்பை கீழே தட்டி விட்டுருவானுங்க. அதான் வாயில வச்சு ஊதிக்கிட்டு இருக்காளே, அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல. அதுவே அவளுக்கு பத்திக்கிட்டு வரும், அதை ஏறி மிதிச்சு உடைச்சு உருள ஆரம்பிச்சிருவானுங்களா. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவ இப்ப வெறி புடிச்சு போய் ஓங்கி வெறி புடிச்சு நெருப்பு பறக்க பறக்க கீழே ஒரு குத்து. அப்படியே கீழே குத்துனதுக்கே 2 பேரும் தெரிச்சிருவானுங்க. சொல்ல போனா அந்த வீடே கவுந்துரும், அப்படி ஒரு அடி. அதை பார்த்துட்டு இங்க நம்ம ஆளுங்க மிரண்டுருவாங்க. 2 பேர்த்தோட சண்டையை தடுக்க
எடுக்கிறதுக்கு வீட்டையுமே கவுத்திட்டாலேன்னு அப்புறம் தான் புடிச்சு வாங்குன்னு வாங்குவா. நீங்க என்ன லூசு பயலுகளாடா, 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டதுல இருந்து சண்டை மேல சண்டையா போட்டு ஏமாட்டையா உடைச்சுட்டு இருக்கீங்க. இப்ப என் வீட்டையும் உடைச்சு நாசம் பண்ணிட்டீங்க, பேசாம இருக்க முடியாதா அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு எட்டி தான் பாப்பாங்க. ஏன் நீங்களும் சண்டை போடணுமான்னு கேப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கன்னு சைலண்ட் ஆயிருவாங்க. ஏன்னா அவ அடிச்ச அடி எப்படி இருந்துச்சு. அம்மாளு பாத்தீங்கன்னா அவளை பார்த்து நடுங்குவான். அவ இச்சுகோவை தூக்கி, இது என்னோட வீடு, இங்க வந்துட்டு உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க கூடாது, அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வெளியில வச்சுக்க சரியாம்பா. ஓகே மேடம்னு வேர்த்து ஊத்த சொல்லுவான். பஞ்சாயத்து ஓவர்ட்டு போயிருவாளா. நம்மள நேரா அந்த காஞ்சு கிட்ட போய், என்னடா உங்க அக்கா இப்படி முரட்டு பீஸா இருக்கா, நீ பாவம்பா, இப்ப தெரியுதா நான் ஏன் பயந்தடிச்சு ஓடி வந்தேன்னு, இதான் மேட்ரும்பா. அதுக்கப்புறம் வெளியில இருந்தானுங்களே ட்வின்ஸ், அவனுங்களை கூப்பிட்டு எல்லா ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்மளுக்கு சீக்கிரமா ஒரு வேட்டை இருக்குதும்பா. அவனும் சரின்ட்டு கிளம்புவானுங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டு போவா. அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே போக கூடாது, ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன். உடனே இஷிடா அவகிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்க போவான். இச்சுகோ ஒரே அமுக்கி எதுவும் பேசாத பால் வடிகிற மாதிரி இருக்கவ மூஞ்சி பத்திரகாளி ஆயிரும்னு அமுக்கிடுவான். அதுக்கப்புறம் டோரை ஓபன் பண்ணுவாங்க. பார்த்தா ஒரு பெரிய ரூம், நடுவுல ஏதோ பைப்பு மாதிரி போகும். இது என்ன ஏதுன்னு கேட்டா, இதுல தான் நம்ம ஆளுகளை வச்சு ஷூட் பண்ண போறாளாமா. அப்படின்னு என்ன அர்த்தம், ஸ்கை வழியா அவங்க போறாங்க. ஏன்னா கேட் ஓபன் பண்ணிட்டு போக முடியல, அதனால பறந்து போயிருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான மேட்டரே சொல்லுவா. இவ ருக்கோன் டிஸ்ட்ரிக்டோட ஃபயர் ஒர்க் எக்ஸ்பர்ட். சோ வெடிக்க வைக்கிறதா இவ வேலையே, தெரிக்க விடலாமாம்பா. அத்தனை பேத்துக்கு அள்ளு விடும். சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுக பறந்து போறேன்னு சொல்லிட்டு பல்ல உடைக்க போறாங்களா இல்ல பக்கோடா திங்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.